ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்க ஐட்மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரூஷிட்டே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷோகும். ஸோ இதில் எப்படி இது பண்ண குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ரொம்ப விஷயம் குயிக்காக பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கும்போது மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிடுங்க. ஸோ அப்போ தான் அட்லீஸ்ட் இன்னும் 2 பேருக்கு வீடியோ போய் சக்ஸன் ஆகும். ஓகே, ஸோ மறக்காமல் லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ண நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போட்டு உங்கள்கிட்ட ரிமினி ஆப் இருந்துச்சுனாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே இதில் வந்து பாருங்கள் உங்களோட பிக்குடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் சர்ச்சில் பேக்கும் ரிமோன் கொடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஒரு வெப்சைட் தான், அது நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். இதில் கீழே அப்லோட் இமேஜ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பிக் எடிட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இது பண்ண செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சு. ஜஸ்ட் இது எப்படி டவுன் பண்ண கீழே டவுன் இருக்கா கொடுத்து நீங்கள் டேரெக்டாக டவுன் பண்ணிக்கலாம். இது இல்லை, இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் டவுன் பண்ண நினைக்கினா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக் இமெயில் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க இந்த பிக்கை எக்ஸ்ட்ரா நீங்கள் டவுன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம் ஐட்மோஷன் ஆப்பையே ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஷோகம். ஸோ இதில் நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதுனா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ நீங்கள் பேஜ் இமேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு லெக்ஸுக்கு மேலே வர்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லேயர்ஸ் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி ஸோ இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு சைஸ் நீங்கள் கம்மி பண்ணுறதுனா இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பிக்கு தோம்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் மயில் ரேக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக் வீடியோ எல்லாமே நான் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா அந்த மயில் ரேக் பேஜ் வச்சு நான் கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் தேர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதையும் நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம முன்ன ஆட் பண்ண அந்த பிக் மேலே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதையும் வந்து சாங் எண்ட் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஆட் பண்ண இமேஜ் நான் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதை அப்படியே நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் செகண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நான் வந்து கையில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக்குக்கு கீழேயும் மேலேயும் வந்து லிஸ்ட்டு கொடுத்துடும். ஜஸ்ட் இது வந்து நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய நேம் வந்து நீங்கள் எடிட்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் பில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து எப்படி ஆகும். ஸோ இதில் எப்படி பண்ணணும் குயிக்காக பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த லேயர்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற வேண்டிய அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்ரெஷன் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தரப்பில் போயிட்டு உங்கள் புகுத்தமாக நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். ஸோ இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி அந்த கேமரா ஒன்றுன்னு இருக்குது அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டு நெக்ஸ்ட்டு இன்னொன்று எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் எப்படி பிக்கை ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நான் கிளிக் பண்ணிட்டு 7 குரூப் வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டு மீடியா கூட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு நான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு கட் ஆஃப் ஃபேஸ் மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து டிஸ்ட்ரக்ஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்க டெய்ல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருக்கும். ஜஸ்ட் இதில் மிரர் மட்டும் ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸை கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டுட்டு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதை அப்படிக்கு நம்ம கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்க ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தினாக்க மேலே சர்ச்சில் M-I மட்டும் கொடுங்க. மிரர்னு ஒரு எஃபெக்ட் எடுத்து அது நீங்கள் செல்ல போயிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்தோம். ஜஸ்ட் இது ஆப்போசிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம இங்கே கீழே ஃபேஸ் தேர் மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக குரூப்பில் ஆட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிடலாமா? ஸோ கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பண்ணாக்க நான் நார்மலாக நீங்கள் வந்து பண்ணாக்க எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் எடிட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த 3 குரூப்பையும் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது, அதுவும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை கொடுத்து லேயர் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்த்தாக்க பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்குக்கு மேலே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை கம்ப்ரெஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ண டைமுக்கு எதாவது கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே சேம் மெத்தடில் மீதி 3 குரூப்புக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நாம் இதுக்கு வந்து பண்ணிங்க புல்லு பார்த்த மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கும் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டோ கூட்டும். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஒரு டெப்லூடி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இருக்கும், உங்களுக்கு லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறோம் இதுதான். ஸோ ஓகே, ஜஸ்ட் இதை வந்து பண்ணதுக்கு மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து பண்ண நம்ம லைட்டாக கட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக எங்கே முடியுதோ ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி நம்ம முன்ன ஆட் பண்ண அந்த பிக்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மார்க் வரைக்கும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ண டைமுக்கு எத்தனை வச்சு நேரம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஸோ ஜஸ்ட் இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் நீங்கள் கீழே த்ரெஷ்ஹோல்டு இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டிவாலி மட்டும் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்கணும். ஸோ ஒரு இந்த அளவுக்கு போதும், ஒரு 0.06 சம்திங் கிட்ட. ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இதில் பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதுலேயும் இன்னொரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெப்லோடு இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிட்டு அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுக்குறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு புக் மார்க் இந்த வீடியோ இருக்கான்னு செக் பண்ணுங்கள், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி எக்ஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு எத்தனை வச்சு நேரம். ஸோ இதே சேம் மெத்தடில் சாங்கு எண்டு வரைக்கும் வந்து பார்த்தினாக்க நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டுவை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து பண்ணால் டெம்ப்ளேட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணாக்க ஒரு குரூப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கு வந்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் பாக்ஸ் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணால் ஸோ இது வந்து பண்ண ஒரு குரூப் ஆயிரும். ஸோ இதே சேமத்தில் அடுத்தடுத்த இருக்கிற அந்த பிக்கையும் அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கீழே இருக்கிற அந்த 3 குரூப் அதுக்கு மேலே இருக்கிற லேயர் அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி 5 லேயரும் நீங்கள் வந்து பண்ணாக்க குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க குரூப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தாக்க இப்போ நம்ம பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இதில் வந்து பண்ண ஒரு 3 to 4 பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பண்ண இது செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் செகண்ட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த கேமரா கீழே வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு லைட்டை நான் ஜூம் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எனக்கு மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாமல் குரூப் பண்ணுங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பண்ண லைட்டாக ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு குரூப் நான் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தேன். ஸோ இதில் ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு ஒன்று வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து பண்ண லைட்டாக கம்மி பண்ணிட்டு ஸோ லைட்டாக வச்சுக்கலாம், ரொம்பலாம் வேணாம், ஒரு 0.010 போதும். ஓகே,
ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த குரூப்புக்கு எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த எஃபெக்ட் எதுக்காகனா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மூத்னஸ் வரதுக்காக தான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேணா ஆட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆட் பண்ணாதீங்க. கைஸ் அந்த மயில் ரேகையை நான் வந்து பார்த்தா ஒன்றும் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ ஆட் பண்ணிடலாம் வாங்க குயிக்காக. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் விட்டு மீட்டை விட்டு அந்த மேல் ரேக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அது லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி அந்த குரூப்புக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் அந்த குரூப் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோர்சல் போய்ட்டு இந்த தரப்பு செல் போயிட்டு இவருடைய பிக்குடைய சைஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 4000 கிட்ட நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஆப்ஷன் போய்ட்டு நான் லைட்டாக நான் வந்து பண்ணாக்க ரொட்டேட் பண்ணிவிட்டேன். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க நான் மேலேருந்து வர மாதிரி நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே ஜஸ்ட் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வட்டி இங்கே ஒரு கிஃபேம் கொடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் கண்டு போய்ட்டு அங்கே ஒரு கிஃபேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதை நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் கிஃபேம் வேல்யூவே அப்படி கீழே மூவ் பண்ணி சைடாக மூவ் ஆகிற மாதிரி நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே எனக்கு இந்த அளவுக்கு இப்போ இந்த 2 கிஃபேமுக்கும் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன்கள் போய்ட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரல்லில் மோஷன் பரில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் வேல்யூ வந்து பண்ணாக்க ஒரு 2.50 வச்சுக்கோங்க. ஓகே போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி போகிறீங்க அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸை கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக குரூப் மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ண கம்மியாகிடுச்சுனாக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அது வந்து பண்ணால் டைமுக்கு எத்தனை நேரம். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஓகே லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மேலே ஒரு 4 இருக்கா 4க்கு அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அது வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பெஸ்ட் நேரும். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் 2 விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் ஆன்லைன் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஆன்லைனில் ஆன் பண்ணிவிட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் சிஸ்டம் மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இந்த கேமரா ஆப்ஷன் ஆன்லைன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டில் வந்து பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.